62 இயர்ஸ் ஓல்டு மேலு ஸ்மோக்கர். எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷமாகவே நல்ல ஸ்மோக்கர், ஹெவி ஸ்மோக்கரு. 2-3 நாளாகவே நெஞ்சு வலி அப்படின்னு வந்திருந்தார். நம்ம இசிஜி பார்த்தோம். இசிஜி இதுக்கு முன்னாடியே பார்த்ததில் வந்து சிவியர் ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஆன்ஜியோ சொல்லியிருந்தோம். சரிங்க சார், ஆன்ஜியோ பண்ணி பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆன்ஜியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆரம்பிக்கிற இடம். ரத்த குழாய் வந்து ஆரம்பிக்கிற இடம். இந்த ஆரம்பிக்கிற இடமே பார்த்திங்கன்னா வெறும் நூல் எடை மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அவருடைய ரத்தமே போகுது. இந்த இடத்துல தான் அவர் ரத்தமே போகுது. இது வந்து கெத்திட்டர்னு சொல்லுவாங்க. இந்த வழியாக தான் இன்ஜெக்ஷன் கொடுத்து ரத்த குழாய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா வெறும் நூல் இழையில் தான் அவரோட ரத்த குழாயே போயிட்டுருக்கு. இந்த வழியாக தான் வந்து மற்ற ரத்த குழாய்க்கெலாம் வந்து ரத்தம் போயிட்டுருக்கு. சிவியர்லி டிசீஸ்டு அவருக்கு. இவர் வந்து மனுஷன் உசுரோட இருக்கிறதே ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். சிவியர்லி டிசீஸ் லெஃப்ட் மெயின் சொல்லுவாங்க. இப்போ எப்படி வந்து ஒரு மரம் வந்து ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்டு அப்படின்னு இல்லையா, அந்த இடத்துலையே ஆரம்பிக்கிற இடத்துலையே சிவியர்லி டிசீஸ்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிவியர்லி டிசீஸ்டாக இருக்குது. இது வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரத்த குழாய். இது வந்து லெஃப்ட் சைடு ரத்த குழாய். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற இடத்துலையும் அடைப்பு இருக்குது, ஆரம்பிக்கிற இடத்துலையும் அடைப்பு இருக்குது. அடுத்து இந்த பக்கம் வரும்போது இங்கேயும் அடைப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா 80-90% அடைப்பு இருக்குது. அடுத்து இது எல்லியர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலையும் நல்லா அடைப்பு இருக்குது ஒன்று. இது வந்து இன்னொரு ரத்த குழாய் வந்து ஆர்சிஎன்னு சொல்லுவாங்க. ரைட் சைடு ரத்த குழாய்ன்னு சொல்லுவாங்க, ஆர்சிஎன்னு. அதில் பார்த்தோன்னா அதுலேயும் வந்து நல்ல சிவியர்லி டிசீஸ்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்சிஏ ரத்த குழாய் இங்கே இருக்குது. சுத்தமாக தெரியவே இல்லை. அது ஃபுல்லாக ரத்த குழாய் ஃபுல்லாக அடைச்சி ஏதோ லேசாக ரத்த குழாயத்தில் லேசான ஓப்பனிங் இருக்குது. அது வழியாக தான் ரத்தமே பாஸ் ஆகிட்டுருக்கு அவருக்கு. அது வழியாக தான் ஓப்பனில் அது கொஞ்சம் ரத்தம் போயிட்டுருக்கு அவருக்கு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைபாஸ் தான் பண்ணணும். பைபாஸ் பண்ணாங்கன்னா ஒரு 10-15 வருஷம் நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் த்ரூ ஹெல்த்து. ஸ்மோக்கிங் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.